உங்க பொண்ண ஜவகர்னு ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா முடிவு பண்ணிருந்தீங்க. ஆமா. ஆனா நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பையன் முன்ன மாதிரி உங்க பொண்ணு கிட்ட பேசுறது இல்லன்னு விலகி விலகி போறானோ சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா. அதுக்காக அவரை ஃபாலோ பண்ணி அவரை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லிருந்தீங்க. ஆமா. ரொம்ப முக்கியமா அவருக்கும் வேற யாராவதுக்கும் பழக்கம் இருக்கான்னு பாக்க சொல்லிருந்தீங்க. ஆமா ரைட்? எஸ் மேடம், இதுதான் நான் பார்க்க சொன்ன விஷயம். மேடம், நாங்க போன 15 நாளா அவரை ஃபாலோ பண்றோம். வீட்ல இருந்து கிளம்புனா ஆபீஸ், வேற எங்கேயோ அவர் போறது இல்ல. சண்டேஸ்ல 2 hours ஜிம் போறாரு. ஒரே ஒரு நாள் ஈவினிங் ஸ்விம்மிங் போறாரு. அவரு உடம்ப குறைச்சு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதை தவிர வேற எந்த கெட்ட பழக்கமும் அவர்கிட்ட இல்ல. அவர் முன்னாடி மாதிரி உங்க பொண்ணு கூட அதிக நேரம் செலவு பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் அதிக நேரம் வேலை பார்த்து கொஞ்சம் பணம் சேர்த்து வைக்கலான்றதுதான். ஓகே. அவரோட ரூம்ல உங்க பொண்ணு போட்டோவை ரொம்ப பெருசா மாட்டி வச்சிருக்காரு. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கடவுள் எனக்கு ஒரு நல்ல உட்பிய கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவர் உங்க பொண்ண ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காரு. உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப அமைச்சு கொடுக்கறதுக்கு தான் அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அவரை சந்தேகப்பட வேண்டியதே இல்ல. தேங்க்யூ சோ மச் ஜாஸ்மின். எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. என் மனசுல இருந்த பெரிய பாரத்தை இறக்கி வச்சிட்டீங்க. நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். நிச்சயமா. நர்மதா எப்படி இருக்க? ஏய் ஜாஸ்மின், பெங்களூர்லயே நம்பர் 1 டிடெக்டிவ் ஏஜென்சினா உன்னதான் சொல்றாங்க. நீ என்னடானா போனே எடுக்க மாட்டேங்கிற? காலேஜ் டேஸ்ல சும்மா ஹாபியா பண்ணிட்டு இருந்தேன். பொழுது போகாம டிடெக்டிவ் நாவல்லாம் படிச்சிட்டு இருந்தேன். நான் இப்படி ஒரு ஏஜென்சி வைக்கலான்னு என்ன மோட்டிவேட் பண்ணதே நீதானடி. உன்னோட போனை எடுக்காம இருப்பனா? ஒரு கிளைண்ட் இருந்தாங்க, அதான் எடுக்க முடியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜாஸ்மின். நீ உன் ப்ரொஃபஷன்ல நம்பர் 1 இருக்கேன்னு கேள்விப்படுறப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ சோ மச். அம்மா நீ என்ன பண்ற? நான் என்ன பண்றேன், என்ன பண்ண போறேன்னு இதெல்லாம் நான் உனக்கு அப்புறமா அப்டேட் பண்றேன். இப்ப நீ எனக்கு ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்ண முடியுமா? உனக்கு இல்லாத ஹெல்ப்பா? தாராளமா கேளுடி. என் அண்ணன் அருண் உனக்கு தெரியும்ல, அவன் இப்போ பெங்களூர்ல தான் இருக்கான். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா அவன் விடிஞ்சதுமே காஞ்சிபுரத்துல இருக்கணும். புரியுது நர்மதா. உங்க அண்ணன் இங்க வருஷ நிச்சயதார்த்தத்தை அட்டெண்ட் பண்ணக்கூடாது. அதே நேரத்துல காஞ்சிபுரம் மணிமங்கலத்துக்கு வந்து சேரணும். இதானே உன்னோட பிளான்? ஆமாண்டி. நீ கவலையே படாத. நாளைக்கு காலையில அவன் அங்க இருப்பான். அருண் உனக்கு தெரியும். இருந்தாலும் போட்டோவும் கான்டாக்ட் டீடைல்ஸும் உனக்கு அனுப்பியிருக்கேன். நீ இந்த தகவலை யூஸ் பண்ணிக்கோ. ஷியோர். அவனை நான் அங்க அனுப்பி வச்சுட்டு உனக்கு கால் பண்றேன். பாய். தேங்க்யூ டி. பாய். அருண், காலையில நீ காஞ்சிபுரத்துல இருப்படா.